வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடிகர் விஜயோட ஒரு முக்கியமான பேச்சு பத்தி தான். இப்போ அரசியல்வாதியா மாறிட்ட அவரோட இந்த பேச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். வாங்க அத பத்தி விரிவா பார்ப்போம். விஜய் தன்னோட பேச்ச எடுத்த எடுப்புலயே பாலிசி கொள்கைன்னு ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா ஒரு கதையோட ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன கதை மூலமா தமிழ்நாட்டு அரசியலோட முழு சவாலையும் ஒரு பவர்ஃபுல்லான உருவகமா நம்ம முன்னாடி வச்சாரு. சரி, வாங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ இருக்கிற அரசியலோட சிக்கலான சூழ்நிலைய ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்கு அவர் ஒரு ஓமை கதையை பயன்படுத்துறாரு. அது என்ன கதைன்னா, மதம் பிடிச்ச ஒரு காளையோட கதை. கதையோட தொடக்கத்திலேயே அவர் ஒரு சூழலை உருவாக்குறாரு. அதாவது பெரிய பெரிய அனுபவசாலிங்க, இங்க இருக்கிற சிஸ்டம், இவங்களாலலாம் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாரு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் உள்ள வராரு. ஒரு சின்ன பையன். அவன் அந்த காளையோட உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறான். அட, அதுக்கு கோபம் இல்ல, பசிதான் பிரச்சனைங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். பாருங்க, இந்த கதை மூலமா அவரோட மெசேஜ் ரொம்ப தெளிவா புரியுது. விஜய் தன்னோட கட்சியான தவைகவ மத்தவங்கள மாதிரி காளையை அடக்க வர்ற இன்னொரு ஆளா காட்டிக்கல. அதுக்கு பதிலா அந்த காளையோட, அதாவது மக்களோட உண்மையான தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை தன்னை காட்டிக்கிறாரு. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த கதையில இருந்து அடுத்ததா அவர் எங்க போறாருன்னு பார்க்கலாம். இப்போ வரப்போற எலெக்ஷனை பத்தி அவரோட எதிரணியினர் சொல்ற விஷயங்களை நேருக்கு நேரா கேள்வி கேட்கிறாரு. இப்ப நீங்க பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லியோ இல்ல தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏவோ கிடையாதுன்னு சொல்றாரு. அந்த தேசிய அரசியல் கதையே மொத்தமா ஒதுக்கிட்டு இத மக்களுக்கும் இங்க இருக்கிற மாநில அரசுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி போரா மாத்துறாரு. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தலை அவர் எப்படி பார்க்கறாருன்னா, இது வெறும் அரசியல் போட்டி இல்ல, இது ஒரு நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் நடக்கிற போர்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதாவது இது நல்லது கெட்டதுக்கு நடுவுல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவுங்கிற மாதிரி கொண்டு போறாரு. இப்படி இந்த போர்க்களத்தை செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற அரசாங்கத்தை மேல நேரடியான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட வாதத்தை ரொம்ப வலுவா முன்வைக்கிறாரு. குறிப்பா அரசாங்கம் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் தோத்து போச்சுன்னு சொல்லி சில முக்கியமான பிரச்சனைகளை பட்டியலிடுறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்கள். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பெண்களோட பாதுகாப்பு பத்தி அரசாங்கம் சொல்றத அவர் எப்படி எதிர்க்கிறார்னா, ஒரு பஞ்ச்லைன் மூலமா எதிர்க்கிறாரு. அவங்க சொல்றது வி சேஃப் மாடல், ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றது வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாரு. இது ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா மக்கள் மனசுல பதிய வைக்கிற ஒரு யுக்தி. சரி, இவ்ளோ விமர்சனம் வச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா அவர் என்ன பண்றாரு? தன்னோட கட்சியோட மாற்று பார்வை என்ன, அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்கங்கிறத விளக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாக்குறுதிகள்ல முக்கியமா கல்வி, பாதுகாப்பு, அப்புறம் வெளிப்படையான நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் விமர்சனம் செஞ்சாரோ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கற மாதிரி தன்னோட திட்டங்களை முன்வைக்கிறாரு. இதுல பாருங்க, ஒரு ரொம்பவே தைரியமான வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு. அதாவது மாவட்ட கலெக்டர்கள், எஸ்பிக்கள் பதவிகள்ல 50% பெண்களுக்கு ஒதுக்கப்படும்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். கடைசியா பேச்ச சும்மா முடிக்காம மக்களை நேரடியா ஒரு விஷயத்துக்கு அழைக்கிறாரு. இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்னு சொல்லி எல்லாரையும் ஒரு புரட்சிக்கு கூப்பிடுறாரு. அவர் சொல்றது என்னன்னா, இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது, இது ஒரு விசில் புரட்சி. அதாவது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற ஒரு வாய்ப்பு. இதுல நீங்க வெறும் வாக்காளர்கள் இல்ல, நீங்களே வேட்பாளர்கள், நீங்களே இந்த மாற்றத்தை கொண்டு வர்றவங்கன்னு சொல்றாரு. தன்னோட ஆதரவாளர்களையே இந்த இயக்கத்தோட மையமா மாத்துறாரு. அப்புறம் பாருங்க, மக்களும் விஜயும் வேற வேற இல்ல, நாமெல்லாம் ரத்தமும் சதையுமா உடல் உயிருமா ஒண்ணுன்னு சொல்றாரு. இப்படி சொல்லி தனக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளியை உடைச்சு ஒரு ரொம்ப பர்சனலான எமோஷனலான கனெக்டை உருவாக்க பாக்குறாரு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஓமை கதை, அரசியல் களத்தை மொத்தமா மாத்தி யோசிச்ச விதம், அப்புறம் தன்னை ஒரு மக்கள் புரட்சியோட முகவரா முன்னிறுத்தினது. இது மூலமா விஜய் ஒரு பெரிய சவாலா அரசியல்ல விடுத்திருக்காரு. அவர் சொன்ன இந்த 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற தேர்தலுங்கிற கதை வரப்போற மாசங்கள்ல மக்கள் மனசுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதா நாம பொறுத்திருந்து